ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு ஆசை. எப்படி கொடுக்குறது? நான் வாசிக்கிறேன். சொல்லுங்கம்மா, நான் வாசி ப்ரோக்ராம் நடத்துறதா? அது நல்லா இருக்குமா? நீங்க வாசிக்கணும். எல்லாரும் நேஷனல் தான் போடுறோம். எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் மியூசிக் இருக்கு. முக்கால்வாசி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் மியூசிக் நடக்குது. சொல்லுங்க, இப்போ நம்ம தெரிஞ்ச நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம ஸ்கூலில் எனக்கு நல்ல வசதிகள் வச்சுருந்தாங்க. ஆனால் சில ஸ்கூலில் ஸ்கூல் நேம் சொல்ல டைமிங் சேஞ்ச் ஆகுது. அதனால நான் ஸ்கூல் வேணாம்னு சொன்னேன். சாருடைய கட்டுப்பாடு இருந்தாலும் நான் போயிட்டு நிரம்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படிங்கும்போது யாருக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தா மேம் நிற்க வச்சு ஆயிட்டு அவங்க நிற்கிறாங்க, சார் நிற்கிறாங்க, என்ன செய்யறது பொறுமையாக கற்றுக்கணும். எனக்கு ஒரு 6 பேர் இந்த ஒரு 3 மந்த் டைம். 3 மந்த்தில் 2 சினிமா பாட்டு வாசிக்கணும், நோட்ஸ் வாசிக்கணும், நோட்ஸ் காம்படிஷன் இங்கேயே நடத்துறது. அது பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் வின் பண்ணாலும் அடுத்த போக முடியும். நீங்க வின் பண்ணாலும் நான் வெளியே கொண்டு போக முடியாது. நீ வின் பண்ண இன்டர்நேஷனல் ஸ்கூலில் எப்படியாதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் எச்சரிக்கையாக இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை. நான் கொஞ்சம் பேர் உங்க நிப்பாட்டி தேய்ச்சிக்காது. உங்க கையில் ஒரு கீ போடும் சொன்ன மாட்டேன். எக்ஸாம் ஃபீஸ் நான் கட்டுறேன். 8500 கட்டுறேன். எங்கள் வீட்டில் நானே என் கை காசு போட்டு நான் நீ வின் பண்ணி வந்த பியானோ கிரேடில் ஃபர்ஸ்ட் கிரேட் வந்துட்டீங்கன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு ஒரு 4 பேர் ரெடியாகும். கிரேட் எக்ஸாமுக்கு போனால் தான் நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். எக்ஸாமுக்கு போனாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சும்மா நாங்கள் ஸ்கூலுக்கு நடத்துகிறோம், என்ன பண்ணுவாங்க வந்து போயிட்டு மூடைக்கு போயிடுவேன். ஒரு எக்ஸாம் வச்சா நீ என்ன பண்ணா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிப்பேன். போட்டி இருக்கணும், வேதம் இருக்கணும். இந்த பிள்ளை வாசிக்கலாம், இந்த பிள்ளை நம்ம வாசிக்கணும். இந்த பிள்ளை வாசிக்கலாம், அந்த பிள்ளை ஒரே பேரை போட்டு புரியுதம்மா? காலம் நேரம் மாறி போச்சுமா. காலம் உங்களுக்கு கையிலம்மா. அப்துல் கலாம் பாருங்க, தப்பா கண்ண கண்டாருங்களா? கண்ண வந்தா தெரியாது. இளைஞர்கள் கையில் இளைஞர் கையில் அப்துல் கலாம் சொல்றது கிடையாது. இளைஞர்கள் என்ன இருக்கு? செல்போன் தான் இருக்கு. இன்னைக்கு உலகம் தான். என் பையன் வந்து நான் இங்கே எக்ஸாம் சொல்ல விரும்புகிறேன். என் பையனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என் பையன் +2 படிக்கிறான். நைட்டு நல்லா பேசுவான், காலை செல்போன் எடுத்தா உட்காந்துறான். இப்போதான் 2 நாள் கீபோர்டில் உட்காந்து அவனும் உட்காந்து கீபோர்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கீபோர்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான். செல்போனை தயவு செய்து இருக்காங்க, அது பெரிய ஏழு. ஓகேங்களா? நமக்கு கடவுள் கொடுக்குற மூளை இருக்கணும், பயன்படுத்துங்க. உங்களுக்கு நான் என்ன யூனிவர்சிட்டி தரேன்? 3 மந்த் டைம். போட்டிக்கு ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சண்டே. ஒரு மந்த்துக்கு சம்பளத்தில் 2 ரூபாய் ஒன்றும் இன்னொரு இடத்துல கிளாஸ் எக்ஸ்ட்ரா போய் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு எனக்கு செய்யறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் நான் ஃப்ரீயாக கட்டணும். யாராவது ஒரு பியானோ பண்ணான், ஆனால் அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேன். பியானோ தான் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு பிரெயின் லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகும். இந்த சைடு போய் இடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தேர்தல் அதிகமாக இருக்கும். எளிமையாக மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே ஈஸியாக படிக்கலாம். என்ன நடக்க போகுங்கிறத நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். மியூசிக்கில் அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு கற்றுங்க. ஒரு இது மட்டும் வீடியோ